ராமாயணம். எந்த அசுரர்களுக்கு நாம் கொடுத்த வரம் கேடயமாக இருக்கும் என்று நினைத்தோம், அனைத்தும் பொய்யாகிவிட்டதே. அவர்களை வரிசையாக அனுமன் அவர்கள் நோடு மண்ணாக்குகிறார். வயதில் அனுமனுக்கு நான் அளித்த வரம் அவர்களை கொன்று குவிக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. அனுமன் எம்பெருமானின் அம்சம். அவரை எவராலும் எதுவும் செய்ய முடியாது. பொறுமையாக இருங்கள். அவன் பலத்தை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டே இருக்கட்டும். புத்தியை பயன்படுத்தவில்லையே. அவன் புத்தியை பயன்படுத்த தொடங்கினால் அவன் நம்முடைய திட்டத்தை அறிந்து கொள்வான். வேளை எல்லாம் தெரிந்துவிட்டால் நாராயண நாராயண. அனுமன் அவர்களே, நீங்கள் தந்தையோடு இருந்திருக்க வேண்டும் அல்லவா? பிரபுவோடுதான் இருந்தேன். நாரத முனிவர் என்னிடம் வந்து கூறினார், நீங்கள் இருவரும் ஆபத்தில் இருப்பதாக. நாங்கள் தாக்கப்படுவதற்கு முன்பு நாரத முனிவருக்கு எவ்வாறு தெரிந்தது? கேட்டுவிட்டான். அனுமனே யோசிக்கும் கேள்வியை கேட்டுவிட்டான். பார்வைக்கு சிறாராக இருந்தாலும் புத்தி கூர்மையில் இவன் பெரியவன் தான். நான் சிக்கப் போவது உறுதியாகிவிட்டது. உங்களுக்கு உதவி செய்தது நாரதரா? எங்களுக்கும் அவர்தான் உதவி செய்தார். ராமனின் பிள்ளைகளான நீங்கள் இந்த வழியாக வருவதாக கூறினார். ஆனால் நாரதர் அனுமன் அவர்கள் உங்களோடு இருப்பதாக சொல்லாமல் போய்விட்டார். நான் முகனே, தாம் தான் என்னை காக்க வேண்டும். உங்களுக்கு என்னுடைய சேவை தேவையா? நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். புரியும்படி எடுத்து கூறுகிறோம். அவன் கேட்கவில்லை என்றால் அவனை ஒரேடியாக அழித்து விடுகிறோம். உத்தரவு தாருங்கள். வாழ்க வளமுடன். அனுமனின் தேவை ஏற்படும் போதெல்லாம் உங்களின் இந்த அண்ணனை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்தவுடனே உங்கள் கண் முன்னால் நான் நிற்பேன். வாழ்கிறா! நாரத முனிவரே, நாரத முனிவரே! அனுமன் உங்களைத்தான் காண துடிக்கிறார். என்ன சொல்கிறீர்கள்? நான் அங்கு போனால் அவருடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டி வரும். திருமாலிடம் தான் செல்ல வேண்டும். திருமால் பூமியில் அல்லவா இருக்கின்றார்? இல்லை இல்லை, நந்தனவனத்திற்கு. நீ எங்கு சென்றாலும் அனுமன் பார்வையில் இருந்தும் தப்பிக்க முடியாது. ஆம், நீயாகவே சென்று நடந்த உண்மைகளை அவரிடம் கூறிவிடு. நாராயண நாராயண. சரி, இன்று கண்ணாமூச்சி விளையாட்டை ஆட வேண்டியதுதான். வாழ்கிறாமன்! கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறு கண்ணடி நிறவி கண்டேன் புரி சங்கம் வெய்ய கதிரோன் விளக்காட்டினேன் சொல் மாலை. அனுமான் திருமாலின் பூஜையில் இடையூறு உண்டாக்க மாட்டான். நாரத முனிவர் திருமாலின் வழிபாட்டில் அனுமனை கட்டி வைத்து விட்டார். அங்கு ராமரும் அயோத்தியை சென்று அடைந்து விடுவார். இவனை அனுப்புங்கள். இதுவே தகுந்த நேரம். ஓர் பக்தன் இன்னொரு பக்தனை தடுப்பதற்காக இறைவனை நாடியிருக்கிறார். காலதேவா, தாங்கள் அயோத்திக்கு செல்லும் தருணம் வந்துவிட்டது. இந்த வாழ்த்தொலி பிரபு வந்துவிட்டதை உணர்த்துகிறது. பக்தியில் ஆழ்ந்திருக்கிறார். யாருடைய பக்திக்கும் என்னால் இடையூறு உண்டாக்க இயலாது. ஆழ்ந்து விட முடியுமே. என்னை விட இவரால் சிறப்பாக பாடிவிட முடியுமா என்ன? நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நாடுவோம் நின்னடியை. வெம்மையும் பூவினுள் மனமும் பணியும் அறத்தினுள் அன்பும். பிரபுவின் ஒப்பற்ற பக்தன் நீங்கள் ஒருவர்தான். நாரத முனிவரே, இது உங்களுடைய கருணைதானே? நாராயண நாராயண. ஒரு முறை அங்கு சொன்னீர்கள், மறுமுறை இங்கு சொல்கிறீர்கள். பாருங்கள் அனுமன் அவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையைத்தானே நான் செய்தேன். ராமர் இருக்கும் இடத்தில் அனுமன் இருக்கவே கூடாது. உங்களை அங்கும் இங்கும் அலைய வைத்தேன். என்ன சொல்கிறீர்கள்? இதற்கு மேல் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இப்பொழுது நீங்கள் ராமனை விட்டு விலகித்தான் இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணம். தங்களுடைய பக்தியை பார்த்து இவ்வுலகில் உள்ளவர்கள் உங்களைத்தான் பின்பற்றுவார்கள். என்னிடத்தில் நீங்கள்
வேறு எதையும் கேட்காதீர்கள் அனுமனவர்களே. என்னுடைய சந்தேகம் உண்மையாக மாறுகிறது. என் பிரபுவிற்கு துன்பங்கள் ஏற்பட போகிறது. உத்தரவு தாருங்கள் நாரதரே. எந்த நிலையிலும் என் பிரபுவிற்கு துன்பம் ஏற்படக்கூடாது. இதை நான் அனுமதிக்க மாட்டேன். ஆணவத்தில் ஆடும் கும்பகர்ணனின் மகனுக்கு நாங்கள் புரிய வைத்து வருகிறோம். ஆசி வழங்குங்கள். வெற்றியோடு வாருங்கள். பரதனுக்கும் ஆபத்து ஏதுமில்லை. என் பரதன் யுத்தத்தில் வென்றுவிட்டான். நான் பரதனை அந்த ராஜ்யத்திற்கு அவனுடைய 2 பிள்ளைகளின் பெயரை வைத்து ராஜ்யத்திற்கு மன்னனாக இருக்கச் சொன்னேன். என் கட்டளையை நிறைவேற்றிவிட்டு அவன் திரும்பி வருவான். இப்பொழுதுதான் என் மனம் நிம்மதி அடைந்திருக்கிறது அம்மா. நம்முடைய ரகுகுலத்தின் வழித்தோன்றல்கள் ராஜ்ய பொறுப்புகளை ஏற்க இந்த வம்சத்தை முன்னேற்ற முழுமையாக தயாராக உள்ளனர். என் தாயின் உயிரை பறித்தது, பிறகு என் தம்பியின் உயிரை பறித்தது. இப்பொழுது அந்த காலம் பிரபுவிடமிருந்து என்னை பிரிப்பதற்காக சதி செய்கிறது. புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஏதோ நடக்கிறது.